ஏசாயா அதிகாரம் 45 2-6 வரை பார்ப்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமத்தை தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கும் திசையிலும் அறியாதபடிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. உன் நாமத்தை அறியாத எங்களுக்கு அறியும்படி அற்புதம் செய்து பெயர் சொல்லி அழைக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கோணலான எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி நானே உன் கடவுள் என்று சொல்லி என்னை தவிர வேறு தேவனில்லை என்றீரே, உமக்கு நன்றி. வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகளை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன் என்றீரே, உமக்கு கொடான கொடி நன்றி. நன்றி. ஆமேன்.